இந்த காலவெளியில் எங்களோடு கூட பேசும்படியாக நீர் கர்த்தாவே சித்தமுள்ளவராய் நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடிமகனுக்கு இருக்க வேண்டியதான குணாதிசயங்களை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட ஆறுதலாய், தேர்தலாய், உற்சாகமாக பேசும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதை வாழ்க்கை நெறிமுறையாக்கி நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை 100 விழுக்காடு சுதந்திரித்து கொள்ளவும் எங்களுடைய சந்ததி அவைகளை அனுபவிக்கும்படியான கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசப்பட்டதான குடும்பங்களில் இருந்து வந்திருக்கிறோம். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வித்தியாசப்பட்டதான கலாச்சாரங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், பேச்சுகள், நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் வித்தியாசம்தான். ஆனால் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவர் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி என்றால் புதிய படைப்பாக புதிய மனிதனாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புகிறோம்? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள் ஆண்டவர் நமக்குள்ளே, நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோமா? அப்படி என்றால் நம்முடைய பழைய சுபாவங்கள், அதாவது நல்ல சுபாவங்களை நாம் கடைபிடிக்கலாம். தேவையில்லாத சில சுபாவங்களை ஆண்டவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் அவைகளெல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆகவே காந்தி, நம்முடைய தேசப்பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களை வாசித்து அவர் சொல்லுகிறார். இதில் இருக்கிற இந்த சாராம்சங்களை ஒரு மனிதன் கடைபிடிப்பான், ஆனால் வேறு மதங்களே இருந்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அழிந்து போயிருக்கலாம். அவ்வளவு சாராம்சங்களை கொண்டதான இந்த மலை பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. காந்திஜி அவர்களை மிகவும் கவர்ந்ததான, தன்னுடைய வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தினது, வழிகாட்டின வார்த்தைகள் என் இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி சென்றது என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு மாத்திரமல்ல, அநேக தலைவர்கள், அநேக மக்கள் இவைகளில் இருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நமக்கு இருக்க வேண்டியதான 4 குண அதிசயங்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், குடும்பஸ்தர்களாக இருக்கலாம், தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், 4 குணாதிசயங்கள் நமக்கு கண்டிப்பாக இன்றும் என்றும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் அவைகளை கடைபிடிப்போம். தேவை. இதை செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்றால், சாதகமான விளைவுகள், பாசிட்டிவ் ரிசல்ட் என்னவென்றால், கடைசி வரைக்கும் நம்ம சுகத்தோடு பலத்தோடு இருக்க, அமைதியாய், சாந்தமாய், பாதுகாப்பாய் வாழ, இரவில் நல்ல முறையில் தூங்க, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இந்த 4 அதிசயங்கள்
குணாதிசயங்கள் அவசியமாக இருக்கிறது. நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்க கேட்டதான அந்த புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ பகுதியில் மத்தேயு எழுதின 5ஆம் அதிகாரத்தில் 44 மீண்டுமாக வாசியுங்கள் ஒருவர். போதும். முதலாவது ஆண்டவர் சொல் சத்துருன்னா என்ன அர்த்தம்? எனிமி. இது செய்ய முடியுமா? நம்ம பையிலேருந்து காசு திருடிட்டு கொண்டு வந்த பண்டத்தை எடுத்து நம்ம வெளியே போயிருக்கும்போது எடுத்துட்டு அது நமக்கு விரோதமாக பேசினவர்கள், காரியங்களை செய்தவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு விரோதிகள் என்று நாம் பாவிக்கிறோம். அப்படி தானே? மொய் செய்யாதவங்க, ஒரு நன்மை தீமையிலே பங்கு பெறாதவர்கள், நம்மை குறித்து அவதூறு பேசுகிறவர்கள், உதவி செய்யாதவர்கள், மனித சுபாவம் இவர்களெல்லாம் வாங்கின கடனை திரும்ப கொடுக்காதவர்கள், எப்பொழுதும் நமக்கு எதிராக காரியங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் விரோதிகள், சத்துருக்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? சான்றிதழ் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டுமா? உன்னுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், நேசியுங்கள். நம்மளை மற்றவங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம். நாம் மற்றவர்களுக்கு விரோதிகளாக நம்முடைய செய்கைகள், பேச்சுகள் மாறக்கூடாது. நாம் நல்ல முறையில் சத்தியத்தின்படி நடக்கும்போது மற்றவர்கள் நம்மை சத்துருவாக, விரோதிகளாய் பாவிக்கலாம். ஆனால் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எங்கே நேசம்? நம்முடைய உள்ளத்தில் நிறைய வியாதிகள் எதில் வருது தெரியுமா? நாம் பிறரை நேசிக்காதபடியினால அந்த கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், அடியாட்டுகள் முதலானவைகளே. போதும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனிதனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது. கோபத்தினால. அவன் எனக்கு ஒரு முறை செஞ்சானா நான் 2 மடங்கு நான் செய்வேன். அந்த வைராக்கியங்கள், கோபங்கள், என் கண்ணிலே முழிக்கக்கூடாது, என் சாவு கூட நீ என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லுகிற சில ஆட்களை பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு உள்ளத்தில் கசப்பு, அந்த கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள் இருக்கும்போது நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போகும்போது அது மற்றவர்களை பாதிப்பதை காட்டிலும் அது தன்னை உடையவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. உன்னுடைய விரோதியை நேசி என்று ஆண்டவர் சொல்கிறார். லவ் யுவர் எனிமீஸ். உன்னுடைய விரோதிகளை நீ நேசி. உள்ளத்தில் முதல் நேசிக்கணும். நேசிக்கும் போது நமக்கு அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, அதில் கிடைக்கிற சந்தோஷம் அவங்க எப்படியும் யோசிச்சுட்டு போகட்டும். ஆனால் நாம் நன்றாக இருக்க, சுகதேகியாய் இருக்க, சமாதானமாய் தாபரிக்க, உடல் நலத்தோடு இருக்க, பிறரை மன்னிக்க வேண்டும். நம்முடைய குற்றமே இல்லாமல் இருக்கலாம், நாம் தவறே செய்யாமல் இருக்கலாம், அவர்கள் நம்மை விரோதிகளாக பாவிக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், இயேசு சுவாமியுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். யோசேப்பு என்கிறதான சிறுவனுக்கு அவனுடைய மூத்த சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள், குழியிலே தூக்கிவிடப்பட்டான். அத்தனையும் அவன் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி தான் அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, தன்னுடைய தகப்பனுக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சகோதரர்களுக்கும்
விரோதமாய் செயல்பட்ட தன்னுடைய சகோதரர்களுக்கும் அவர்களை நேசித்து உதவி செய்தான். நமக்கு அந்த குணம் இருக்கா? இதை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணம், முதலாவது குணம், நம்முடைய சத்துருக்களை, விரோதிகளை நாம் நேசிக்க வேண்டும். சவுல் என்கிறதான் ராஜா பொறாமையினால தாவீதை கொன்று போடும்படியாக பல முறை கங்கணம் கட்டினான். சவுலுக்கு வாய்ப்பு கிடைத்தது. தன்னை பின்தொடருகிற, தன்னை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி முற்படுகிற சவுலை கொன்று போடுவதற்கு தருணம் கிடைத்தது. ஆனால் அதை அவன் செய்யவில்லை. தேவன் அபிஷேகம் பண்ணின மேல் கையை போடக்கூடாது என்று சொல்லி சத்ருவாயிருந்த, விரோதியாக பாவித்த சவுலை தாவீது நேசித்தான், தப்ப விட்டான். நாமும் நம்மை விரோதிகளாய் யோசிக்கிறவர்கள், பாவிக்கிறவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? 44 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நாக்கு எங்க இருக்கு? வாய்க்குள்ள இருக்கு. பூட்டு நம்ம தான் போடணும். சிலர் சொல்லுவாங்க, நான் எதையுமே மறைக்க மாட்டேங்க, வந்ததெல்லாம் பேசிடுவேன்னா குடும்பம் விளங்காது. அது நல்ல நட்பை உண்டு பண்ண முடியாது. நினைப்பதெல்லாம், அதாவது தேவையற்ற வார்த்தைகள், கிருபையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. பாதுகாப்பான இடத்துல ஆண்டவர் நாக்கை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு கெமிக்கல் நினைக்கிறேன், அது தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருவோம். அதை வெளியெடுத்தால் என்ன ஆகும்? தீ பற்றிடும், பேர்ன் ஆயிரும். ஆகவே அதை லிக்விடில் போட்டு வச்சுருப்பாங்க. அதே விதமாக ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பான இடத்துல நாக்கை வைத்திருக்கிறார். ஒரே நாக்கிலிருந்து ஆண்டவரை துதிப்பதும் ஜனங்களை சவிப்பதும் வரக்கூடாது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை சபிக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஒன்று, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, சபிக்கிற இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. அப்படியே காரணம் இல்லாமல் சபித்தாலும் அது நம்ம மேல் என்ன செய்யாது? பலிக்காது. ஒருவேளை நாம் நீதியாக, நேர்மையாக நடந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, மற்றவர்களுக்கு தீமையே செய்யாமல் இருக்கும்போது நம்மை சபிக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களை ஆசீர்வதியுங்கள். இது முடியுமா? நம்மளை திட்டுறாங்க, சபிக்கிறாங்க, ஒன்றுமில்லாமல் போயிருவ, அப்படி ஆயிடுவோமா? நம்ம சொல்லுங்க, ஆக மாட்டோம். நாம் மெய்யாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்தால், சத்துருக்களை நேசித்தால், நம்மை சபித்தாலும் அது பலிக்காது. அது மாத்திரமல்ல, காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் இடுகிறவர்களை இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் நாம். நம்முடைய ஆண்டவர் பிறரை சபிக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே நம்முடைய வாயிலிருந்து நம்மையே பகைத்தாலும், நமக்கு விரோதமாக பேசினாலும் பிறரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நீ நல்லா இரு, உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லும்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்கு நம்முடைய இருதயம் விசாலமாக இருக்க வேண்டும்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை விசாலாக்கும் போது நான் உம்முடைய வசனத்துக்கு நேராய், பிரமாணத்துக்கு நேராய் ஓடுவேன். அதற்கெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாசமாக இருந்தால்தான் நம்மளை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க முடியும். இதை செய்து பார்ப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை சொன்னது இயேசு கிறிஸ்து. பிறரை சபிக்கவில்லை. தன்னை காட்டி கொடுக்க வந்ததான 12 சீடர்களிலே யூதாஸ் காரியத்தை என் சிநேகிதனே என்று அழைக்கிறார். முன்மாதிரி, ஏ துரோகி, காட்டி கொடுத்தவனே, நீ காசுக்காக, லஞ்ச பணத்துக்காக, 30 வெள்ளி காசுக்காக என்னை காட்டி கொடுக்கிறாயா? நீ நல்லா இருக்க மாட்ட. சொல்லவே இல்லை. அந்த நேரத்திலும் என் சிநேகிதனே, முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய், நண்பனே என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அடுத்ததாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? நம்முடைய சுபாவம் என்ன? மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, நீ பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நன்மை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்போ பார்த்தாலும் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும்? அப்போ இவைகளெல்லாம் நமக்கு தெரிகிறது. புரணி பேசுகிறார்கள், இல்லாத பொல்லாதை சொல்லுகிறார்கள், நம்மை குற்றப்படுத்துகிறார்கள், சபிக்கிறார்கள். இந்த நன்மை செய்தல் என்பது இது ஆண்டவருடைய சுபாவம். வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இங்க இருக்கிற பாஸ்டரிலிருந்து விசுவாசி வரைக்கும் யாரும் யோக்கியர்கள் இல்லை. எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம், தவறாய் பேசியிருக்கிறோம், நமக்கு நாமே கேடு உண்டாக்கி இருக்கிறோம், பிறரை குறித்து அவமதித்திருக்கிறோம், தீமை செய்திருக்கலாம், பகைச்சு இருக்கலாம். ஆனால் நன்மை செய்யும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமரில், அவன் மேல் அக்கினி தழலை குவிப்பாய். உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி செய்கிறதுனால அவன் மேல் அக்கினி தழலை குவிக்கிறாய் என்றால் அவன் சுத்திகரிக்கப்படுவான் நாம் செய்கிற நன்மையினால. வெட்கப்பட்டு போவாங்க. ஐயோ, அவர்களை குறித்து தவறாய் பேசினமே, தவறாய் யோசித்தமே, மற்றவரிடத்தில் பேசினமே, காரியங்களை செய்தோமே, அவைகளெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் நமக்கு உதவி செய்கிறார்கள். நம்முடைய துன்பத்தில், நம்முடைய இக்கட்டில் உதவி செய்கிறார்களே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அதில் விளங்க பண்ணலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், தீமை செய்யாதீர்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய சுபாவம். இயேசு செய்தார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற, அவருக்குள்ளாய் நாம் வாழ்கிற நாமும் அப்படிப்பட்ட குணமதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இருக்கிற காரியத்தை கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
இருக்கிற ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவை உடையவர்களுக்கு, நம்மை பகைக்கிறவர்களுக்கு செய்யும்போது நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதில் நாம் அதில் விளங்க பண்ணலாம். அடுத்ததாக போதும், உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்த நல்லா கிள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வை, அல்லது ஏதாவது எடுத்துடுறாங்க, காரணம் இல்லாமல் நம்ம திட்டிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் நம்ம கேட்கட்டும்னே திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி போகும்போது வரும்போது அப்படி இருக்காங்களா இல்லையா? நாட்டில் இருக்காங்க. என்ன சில பேர் சும்மா இருந்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு போகும்போதே என்ன செய்கிறது, காதில் படட்டும்னு திட்டுறது, காரணம் இல்லாமல். காரணமே இருந்தாலும் மற்றவர்களை, பிறரை பழிக்கவோ நிந்திக்கவோ துன்பப்படுத்தவோ அது இறைவனுடைய சுபாவம் அல்ல, அது பிசாசினுடைய சுபாவம். ஆண்டவர் சொல்ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்பட்டால் களி கூறுங்கள், உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். ஒருவேளை உறவுகளில் நிந்திக்கலாம், கணவன் மனைவி உறவுகளில், குடும்பத்தில் நிந்திக்கலாம், துன்பப்படலாம். சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல இந்த விதமான அனுபவங்களுக்கு ஊடாக நாம் ஊடுருவி செல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறது, பதிலுக்கு பதில் நீங்கள் நிந்திக்காதபடி, பதிலுக்கு பதில் நீங்கள் அவர்களை துன்பப்படுத்தாதபடிக்கு நீங்கள் முழங்காலிலே நின்று ஜெபியுங்கள். ஸ்தேவான் என்கிறதான சீடன் பந்தி விசாரிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதான உண்மையான அந்த ஊழியக்காரன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்து தன்னுடைய சுய ஜனங்களினால கல்லறிந்து கொல்லப்படும் போது முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, பிதாவே, இந்த பாவங்களை இவள் மேல் சுமத்தாதீரும். மணிக்கணக்கா பேசுகிறார், கேட்கவில்லை. மூர்க்கம் கொண்டு பல்லை கடித்து கொண்டு ஸ்தேவான் மேலே கல்களை எறிகிறார்கள். அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த பழியை, இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாது இரும் என்று சொல்லி தன்மேல் கல்லெறிந்து கொல்லுகிறதான ஜனங்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்ப நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பது சாதகமாக, அவர்களுக்காக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற குற்றத்தை, பேசுகிற காரியத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரும், தண்டிக்காதீரும். இது குடும்ப உறவுகளை கூட இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நாம் பார்க்கலாம். நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், தேடட்டோன்னு சொல்லி எதாவது தூக்கி உள்ளே வச்சுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அலுவலகங்களில் அலைய விடுறது, தேட விடுறது, பேசுறது, புறங்கூறுது. ஆகவே இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்லுகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் அழட்டும், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யட்டும்,
அப்படி அதில் ஒரு சிலருக்கு சந்தோஷம். மற்றவங்கள அள வச்சு பார்க்குறதுல சிலருக்கு சந்தோஷம். அதெல்லாம் இயேசுனுடைய குணம் அல்ல, பிசாசின் குணங்கள். நாம் இயேசுனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்துவர்களுக்காக தேவ சமூகத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போதே அது அவர்களுக்கு மாத்திரம் விடுதலையும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நமக்கு ஆசீர்வாதம். இதை செய்கிற சத்துருவை நேசிக்கிற நமக்கு ஆசீர்வாதம். நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம். நம்மை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். நம்மை நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துவர்களுக்காக பிரார்த்திக்கும் போது ஆசீர்வாதம். கல்லெறிந்தார்கள், அதாவது ஸ்தேவானை இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பரியாசம் பண்ணினார்கள். நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வாரும். காரி உமிழ்ந்தார்கள், ஈட்டியினால் குத்தினார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நிந்தித்தவர்கள் துன்பப்படுத்தினவர்களை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தெய்வமாக வழிபடுகிறபடியினால நாம் எவ்வளவு அதிகமாக பிறரை நேசிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த 4 குணாதிசயங்கள் இதை செய்கிறதுனால நாம் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்கள் 45 முதல் பகுதி. நமக்கு அப்பா அம்மார்கள் மாடசாமி, சுப்புசாமி, குருசாமி இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த 4 காரியங்களை கடைபிடிக்கும் போது, நாம் விரோதிகளை நேசிக்கும் போது, பிறரை ஆசீர்வதிக்கும் போது, நன்மை செய்யும் போது, செபிக்கும் போது நாம் யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாம் பிள்ளைகள். சரீரப்பிரமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றிருக்கலாம். இந்த குணாதிசயங்கள், இந்த 4 நல்ல குணாதிசயங்கள், இயேசு சொன்ன வார்த்தைகள், சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் செய்கிறதில்லை. இது 24x7 24 மணி நேரம் 7 நாட்களும் கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முறை ஏதோ சிறு வயசில், வாலிப பிராயத்தில், ஏதோ கடைசி வயசில் செய்கிறது அல்ல. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த 4 குணாதிசயங்கள். சத்ருவை நேசிக்க வேண்டும், நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மை நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி செய்கிறதுனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சூரியன் நமக்கு மட்டும் உதிக்குதா? இந்த உலகத்தில் இல்லை, இந்த பட்டணத்தில் எத்தனை சதவீதம் நல்லவங்க இருப்பாங்க? ஒரு குத்து மதிப்பு அடிங்க பார்ப்போம். சொல்லு, எத்தனை சதவீதம்? ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா, வாழ்வாங்களா இந்த மலை கிராமத்தில்? எத்தனை பேர் நல்லா இருப்பாங்க? இந்த வசனத்தின்படி யாருமே இல்லை. நம்மளும் இல்லையா? அடப்பாவிகளா, இருக்கிறதுக்கு தான் வசனம். நம்ம இருக்க வேண்டும், இப்பொழுதுலேருந்து இருக்க வேண்டும். அப்போ சதவீதம் கம்மி. அப்போ மெஜாரிட்டி யார் இருக்கா? உள்ளத்தில் பகை கொண்டவர்கள், போதை வஸ்துகளுக்கு, மற்ற காரியங்களுக்கு, மனைவி அடிக்கிறவன், பிள்ளைகளை அடிக்கிறவன், பாலிய துன்புறுத்தல், பலவிதமான காரியங்களை, இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ சூரியனும் மழையை நல்லவங்களுக்கு மட்டும் பெய்தா மழை?
சூரியன் நமக்கு நல்லவங்களுக்கு மட்டும் உதிக்குதா? அப்போ ஆண்டவர் பரந்த மனப்பான்மையோடு தாம் படைத்த அனைத்து மக்களுக்கும், அது நல்லவர்களாய் கெட்டவர்களாய் இருந்தாலும் சரி, ஆணாக பெண்ணாக எந்த வம்சமாக இருந்தாலும் எல்லார் மேலும் சூரியன் உதிக்கிறது. எல்லா தேசங்களிலும் இருக்கிறது. மழை எங்கும் பெய்கிறது. அவரே அவ்வளவு சகிப்புத்தன்மையோடு கூட, பரந்த மனப்பான்மையோடு கூட, பெருந்தன்மையோடு கூட ஆண்டவர் இருக்கும்போதே எதுக்காக விட்டு வைத்திருக்கிறார்? நியாய தீர்ப்பு நாளுக்காக. வேதம் சொல்ல அவன் தன்னை குறித்து கடவுளுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். காலம் கொடுக்கப்படுகிறது, அவகாசம். ஆனால் இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் தேவன் பரந்த மனப்பான்மையோடு கூட ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடு பொறுமையாக இருப்பதைப் போல நாமும் இந்த சொன்ன சத்தியங்களை, 4 குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கடைபிடிப்போமானால் நாம் நன்றாயிருப்போம். நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய சந்ததி நன்றாக இருக்கும். ஆகவே இந்த 4 குணாதிசயங்களை, பிறரை நேசிப்போம், பிறரை ஆசீர்வதிப்போம், பிறருக்கு நன்மை செய்வோம், பிறருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்றும் என்றும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் திகழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு சொன்ன இந்த சத்தியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் தாக்கத்தையும், அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும், ஆசீர்வாதத்தையும் சந்ததியாய் கொண்டு வந்திருக்கிறது. நாங்களும் எங்களை விரோதிக்கிறவர்களை நேசிக்க, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, எங்களை விரோதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, எங்களை நிந்திக்கிறவர்கள், எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக செபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் சூரியனை எல்லார் மேலும் உதிக்க பண்ணுகிறீர், எல்லார் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறீர். அந்த பெருந்தன்மையோடு நாங்கள் வாழ அந்த சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.